பிப்ரவரி 17, 2026 மகா அமாவாசையில் ஒரு சக்தி வாய்ந்த சூரிய கிரகணம். பிப்ரவரி 17, 2026 செவ்வாய்க்கிழமை மாக அமாவாசை அன்று சூரிய கிரகணம் நிகழவுள்ளது. இந்த சூரிய கிரகணத்தால் 5 ராசிகளுக்கு அபரிமிதமான அதிர்ஷ்டம் கிடைக்கும். லட்சம் கோடிகள் கொடுத்தாலும் இந்த 5 ராசிகளின் அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. 20 ஆண்டுகளுக்கு இவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். இவர்களுக்கு இனிமேல் அசைக்க முடியாத ராஜயோகம் கிடைக்கும். ஏனென்றால் காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. படைப்பில் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. துன்பக் கடலுக்கு பிறகு இன்பக்கரை வருவது எவ்வளவு இயல்பானதோ அதேபோல கிரகங்களின் இயக்கம் மாறும்போது மனிதனின் தலைவிதி மாறுவதும் இயல்பானது. பிரபஞ்சம் நமக்கு வழங்கும் அற்புதமான கிரகணங்களும் ஒன்று. பொதுவாக கிரகணம் என்றாலே மக்கள் பயப்படுவார்கள். ஏதோ ஒரு துரதிர்ஷ்டம் நடக்கும் என்று கவலைப்படுவார்கள். ஆபத்துகள் இருக்கும் என்று நடுங்குவார்கள். ஆனால் நமது இந்திய ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகணம் என்பது ஒரு இருண்ட நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த காலமும் கூட. இது பழைய கர்மங்களை எரித்து புதிய அத்தியாயத்திற்கு வழிவகுக்கும் ஒரு அற்புதமான நேரம். சரியாக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வு 2020 நிதியாண்டில் வெளிவரப்போகிறது. 2026 பிப்ரவரி 17 செவ்வாய்க்கிழமை அன்று ஏற்படவிருக்கும் சூரிய கிரகணம் சாதாரணமானது அல்ல. இது ஒரு மகா சக்தி வாய்ந்த வானியல் நிகழ்வு என்று ஜோதிட பண்டிதர்கள் வர்ணிக்கிறார்கள். இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் ராசி சக்கரத்தின் 12 ராசிகளில் 5 ராசிகளின் ஜாதகங்கள் எதிர்பாராத விதமாக அற்புதமாக மாறப்போகின்றன. எவ்வளவு என்றால் அவர்களுக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டத்தை தேவேந்திரனாலும் தடுக்க முடியாது என்ற அளவுக்கு அவர்களின் காலம் மாறப்போகிறது. 1000 கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத அதிர்ஷ்டம், ராஜயோகம் இவர்களுக்கு சொந்தமாக போகிறது. இந்த தாக்கம் சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் மட்டுமல்ல, வரவிருக்கும் 25 ஆண்டுகள், அதாவது கிட்டத்தட்ட 2050 ஆண்டு வரை இவர்களின் வாழ்க்கை ஒரு பொற்காலம் போல அமையப் போகிறது என்று சாஸ்திரம் கூறுகிறது. இதுவரை பட்ட கஷ்டங்கள், கண்ணீர், அவமானங்கள் அனைத்தும் மறைந்து ஒரு புதிய வெளிச்சம் அவர்களின் வாழ்க்கையில் நுழையப் போகிறது. அந்த ராசிக்காரர்கள் யார்? அவர்களுக்கு என்ன மாதிரியான அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகின்றன என்பதை இப்போது இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, அதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்கள் வீடியோவை எங்கும் ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை கேட்டால் ஒவ்வொரு பாயிண்ட் தெளிவாக புரியும். ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால் சரியாக புரியாது. வீடியோக்களை அவளுக்கு லாபமே தவிர எந்த நஷ்டமும் இருக்காது. எனவே